ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம ரீடிங் பார்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் பேர் வந்து தன்னோட ஒரிஜினல் கேரக்டர் மறந்துருப்பீங்க. ஏன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்டிட்டு சிரிக்க கூட மறந்துருப்பீங்க. ஆக்சுவலி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, நமக்குன்னு ஒரு பவர், நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், உங்களோட பவர், உங்களோட வேல்யூவை நீங்கள் உங்கள் மதர்கிட்டேயோ உங்கள் ஃபாதர்கிட்டேயோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ காட்டியிருப்பீங்க. அதே ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை மறந்து அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி ஏன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிருப்பீங்க. ஓகே, யாருக்காகவும் உங்கள் ஒரிஜினல் கேரக்டரை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதுங்க. எப்போவுமே உங்கள் ஒரிஜினல் கேரக்டர்னு இல்லைங்க. எப்படி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் அடி போடுவீங்க, அடி வைப்பீங்க, ஏன்னா அது உங்கள் ஒரிஜினல் கேரக்டர். ஓகே, ஸோ அந்த ஒரிஜினல் கேரக்டர்லேயே மேக்ஸிமம் நிற்க பாருங்கள். யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போகாதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணினாலேங்க நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் ஒரு பவர் இல்லாமல் போகிறது. ஓகே, எத்தனை நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நெவர். ஓகே, ஸோ உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், உங்களோட பவரை யாருக்கும் விட்டு கொடுக்காதுங்க. ஸோ அதே பவரை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Wands, okay. Sun, Five of Pentacles, Ten of Cups, King of Wands, okay. Seven of Cups, Six of Swords, Hermit, Page of Swords, King of Cups, Fool, Page of Cups. Okay, so bottom of the deck, Hanged Man, aloneness, okay, turning in, Fool, friendliness, okay, inner voice, adventure. So bottom of the deck, traveling. ஓகே, ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகுமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் தான், ஸோ டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசிடென்ட்டாக நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ இந்த ஒரு போஸ்டனோட எனர்ஜி பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ராகிருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ள சிலருக்கு. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ், மேரேஜ் ஆகி குழந்தை குட்டி அனுப்புகிற டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து டிவோர்ஸும் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து யாரோ ஒரு ஆள் டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்களாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜியாக. ஓகே, ஸோ கிங் ஆஃப் வாண்ட்ஸ் இது ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து
என்ன சொல்கிறது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்கிற ஒரு கேரக்டர். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். எமோஷ்னலி யாரு கூடயும் கனெக்டட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களோட கேரக்டர், இவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், இவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு நேம், நமக்கு எதிர்பார்க்குற ஒரு கேரியர். ஸோ ஒரு தன்னோட கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, என்னென்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும். ஸோ அவங்களோட மைண்ட் எனி டைம் அந்த கோல் நினச்சி தான் ஓடிட்டே இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா குட் கேரக்டர் தான் அது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லவ்வோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இவங்க மைண்டை பிரேக் பண்ணாது. ஓகே, இவங்களுக்கு அந்த இவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் இவங்களோட கேரக்டர் பட் ப்ளஸ் சுச்சுவேஷன். ஓகே, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற கேரக்டர். ப்ளஸ் சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, எவ்வளோ ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும், ஒன்லி ப்ளஸ் சுச்சுவேஷனில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். தன்னை பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூட், தன்னோட பவரில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில் ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. யாரோட பேச்சையும் கேட்டு நிற்கக்கூடிய கேரக்டர் இவங்க கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. அவங்களோட மனசுக்கு அது சரின்னு பண்ணுவாங்க, இல்லைங்க வந்து பண்ண மாட்டாங்க. நல்லா ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஒரு பர்சனை பொறுத்தவரை கமிட்மெண்ட்டுங்கிறது அது ஒரு விளையாட்டு போக்கு கிடையாது. அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. கமிட்மெண்ட் கொடுக்க அதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு போய் கூடிய பர்சன். ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்க. பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் உண்டு. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் அதில் பிடிச்சு நிற்பாங்க. அது தப்பாக இருக்கட்டும் சரியாக இருக்கட்டும், அது அவங்களோட மனசுக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா மேபி அது உங்களோட பார்வையில் தப்பாக இருக்கலாம், பட் அவங்களோட பார்வையில் அது சரியாக இருக்கலாம். ஸோ அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் படி, அவங்களோட எண்ணங்கள் படி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நினைப்பாங்க. தப்பாக இருக்கட்டும் சரியாக இருக்கட்டும், அவங்க நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனையும் தன்னோட முடிவை பிரேக் பண்ண மாட்டாங்க. சான்சஸே கிடையாது. எந்த சுச்சுவேஷனும் பிரேக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்து அதில் ஸ்டெடியாக நிற்பாங்க, ஸ்டெபிலிட்டி நிற்பாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டு, எப்படி இவங்க இந்த அளவுக்கு மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அது மேபி இந்த ஒரு பர்சன் வளைந்த விதமாக இருக்கும். இந்த ஒரு பர்சன் ஏன்னா எல்லாருமே வந்து அம்மாவோட வயிற்றுலேருந்தே வரும்போது எல்லோரும் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுல்ல. அவங்களோட சுச்சுவேஷன்ஸை அவங்கவுங்க வளைந்த விதங்கள், அவங்கவுங்க பட்ட லெசன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கவுங்களோட மைண்ட் செட் இருக்கும், அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு செல்ஃபிஷாக இருக்காங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, தன்னோட கோலை அச்சீவ் கரெக்டாக வந்து அதே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களோட கோலை அச்சீவ் பிரேக் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ஓகே, தன்னோட காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தனக்கு எது சரின்னு தோணுதோ அது பண்ணுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் வேணால் எந்த எல்லைக்கு வேணாலும் போக, வேண்டாம்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே இந்த அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சன் சின்ன வயசுலேருந்தே பட்ட ட்ராமாஸ், வளைந்த விதங்கள், லைஃப்பில் பட்ட லெசன்ஸு எல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில் நான் அந்த ஒரு இதில் வந்திருப்பாங்க. ஓகே, பயங்கர ப்ராக்டிக்கல் பர்சன். தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்லாக கரியர், மணி அந்த மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் பிடி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் மேபி இருந்தால் கூட கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போயிட்டுருக்கும். ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு எல்லாருக்கிட்டே வந்து டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல நின்றுப்பாங்க. ஓகே, சீரியஸ்னஸ் கிடையாது. மேபி இந்த ஒரு பர்சன் மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஓகே, மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த ஒரு பர்சன் வந்து போய் இவருக்கு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வருது, இவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. இன்னும் இவருக்கு அது சீரியஸ் மேபி அது உங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கலாம்.
இந்த ஒரு போஸ்ட் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல. ஸோ நீங்கள் அந்த 24/7 இந்த ஒரு போஸ்ட்டு திங்க் பண்ணி 24/7 அவைலபிளாக இருந்திருக்கலாம். ஓகே, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, எனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு எமோஷ்னலி வீக்கான ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இவர் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் இவர் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு இவர் நான் சொன்னேன், இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி பிடி கொடுத்து அது உரைச்சி நிற்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ உங்கள் லைஃப்பில் இவர் லைஃப்பில் ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்டு உண்டு, ஷோராக என்ட்ராய்டு உண்டு. ஓகே, பட் என்னதான் என்ட்ராய்ட் ஒன்றுனாலும் இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் நெவர். ஓகே, ப்ளஸ் அ சுச்சுவேஷன். ஓகே, அவங்க வந்து போய் இருந்திருப்பாங்க. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு ஆஃப் சுச்சுவேஷனில் போகக்கூடிய டைமில் இன்னொரு பர்சன் ஃபீல் பண்ணணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மேபி நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம், என்னடா இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் சுச்சுவேஷனில் இருக்காங்களே, வந்து போய் இருக்காங்களே, நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ நீங்களும் அவங்களை பேசிட்டுருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, மாறி சண்டை போட்டுட்டு இப்போ ஒரு 3 மணிக்கு நீங்கள் வந்து காலை கட் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, இங்கே இருந்து வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னா இருக்கும். இன்னொரு பர்சன் வருத்தப்படுவவங்க கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்க உடனே அந்த இடத்துல மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடனே அந்த மைண்டை கெரியரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தன்னை செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கும் போல், அந்தளவுக்கு லைஃப்பில் அந்தளவுக்கு அவங்க மைண்டை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. லைஃப்பில் பட்ட லெசன்ஸு மேபி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். லைஃப்பில் நிறைய ட்ராமாட்டிக் பார்த்துருக்கலாம். லைஃப்பில் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அப்போ இவர் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு மேபி ஒரு அட்ராக்ட்லேயும் ஒரு அஃபெக்ஷன்லேயும் இவர் லைட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட்டு உண்டு. மேபி நீங்கள் வந்து மேபி இவர் வந்து நான் சொன்ன மாதிரி டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு கிளாரிட்டி ஒரு ஒரு எனக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டோ தான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த ஒரு பர்சன் எஸ்ஸாகி ஓடி ஆகும், உடனே ஆஃப் ஆகி ஓடிடுவாங்க. ஸோ மறுபடியும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி வருவாங்க. அவருக்கு அந்த கோவமோ எதுவுமே இருக்காது. ஒரு இன்றைக்கி போகிறாங்கன்னா ஒரு 10 days கழிஞ்சு மறுபடியும் ஹலோ ஹாய் ஹவ்வான்னு சொல்லிட்டு வருவாங்க. மேபி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கலாம். இனி ஒவ்வொரு வாட்டி வரும்போது நம்ம இனி இந்த மாதிரிலாம் சும்மா கமிட்மெண்ட் சும்மா சண்டை போட்டுட்டு இந்த போஸ்ட் ஒரே போயிடுவாங்க, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு நீங்கள் இந்த போஸ்டோட கேரக்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இருந்திருக்கலாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. 7 of Cups. ஓகே, ஆப்ஷனுக்கு என்ன ஒரு குறையில்லாத ஒரு பர்சன். மேபி அதனால கூட இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டேங்க. இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கல் பர்சன், பயங்கர ப்ராக்டிக்கல். ஓகே, அவங்க எப்படி யோசிப்பாங்க, இந்த ஒரு பர்சன் நம்ம எனக்கு சூஸ் பண்ணி எமோஷனல் திங்க் பண்ணுற கேரக்டர் கிடையவே கிடையாது. சீரியஸ்லி கிடையவே கிடையாது இந்த ஒரு பர்சன். இப்போ நீங்கள் உங்களை இப்போ இந்த ஒரு பர்சன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. இன்னொரு பர்சன் எங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணதாக இருந்தாங்க, இன்னொரு பர்சனை கொண்டு எனக்கு என்ன யூஸ் உண்டு, எனக்கு ஈக்குவலாக அவங்க இருப்பாங்களா, எனக்கு ஈக்குவலாக வந்து எல்லாத்துலேயும் எனக்கு ஈக்குவலாக இருப்பாங்களா, இந்த ஒரு பர்சனால் எனக்கு என்ன லாபம் இருக்குது, லவ் இருக்குது, கேர் இருக்குது, அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. என்ன லாபம் இருக்குது, ப்ராக்டிக்கல் பர்சன். ஓகே, 7 of Cups. அப்போ இந்த ஒரு பர்சன் நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவரோட மைண்டுக்கான இவர் வந்து மேபி ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். பட் வேறு எல்லாத்துலேயும் ஓகே, கேரியரில் ஓகே, சொசைட்டிக்கு ஓகே, ஃபேமிலிக்கு ஓகே, எல்லாத்துலேயும் ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு. ஓகே, அவர் இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறது, ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, யாருக்கு ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்காம ஃப்ளோட்டிங் பண்ணிவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. ஓகே, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். அப்போ இவருக்கு ஆப்ஷன்ஸ் இவர் ப்ராக்டிக்கல் பர்சன்லாம். அப்போ இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்துருப்பாரு, உங்களை விட இன்னொரு நல்ல ஆஃபர் இருக்கலாம், உங்களை விட அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கலாம். மேபி அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அது உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு இருந்திருக்கலாம். லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஒரு போஸை நம்ம கூட வந்து எனக்கு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம். உங்களுக்கு போக இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் மனசிலாகிருக்கும், இந்த உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த ஒரு பர்சன் பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்களோட விஷயத்தில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளோட ஃபீலிங்ஸை எமோஷனை புரிஞ்சுக்கிறது மாதிரி தெரியவே இல்லை.
ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கேட்டு அந்த இடத்த உடனே பிளாக்ல போட்டு ஓடுறாங்க, மறுபடியும் வர்றாங்க, மறுபடியும் ஓடுறாங்க. இவங்களுக்கு எப்படி நம்புறது? இதில் ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. மேபி இந்த ஒரு பர்சன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி காணும், அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கும். மேபி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருக்கும், எஸ் இன்னொரு பர்சன் வந்து மேபி இந்த ஒரு பர்சன் ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜி தான் நிற்கிறாங்க. நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டை தரக்கூடிய ஒரு எனர்ஜி இந்த ஒரு பர்சன் இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஆப்ஷனும் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இந்த ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம உண்டு. ஓகே, ஸோ அதனால இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு கிளாரிட்டி கொடுக்க மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. கார்டோட நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, நீங்களே மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, ஷோராக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் குறைச்சி நாள் கழிஞ்சு நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய ரியலைசேஷன் வந்திருக்கும். எஸ் நீங்களும் இந்த ஒரு பர்சனுக்கு ஈக்குவலாக மாறிட்டு கியூன் ஆஃப் வான்ஸ், அவங்க கிங் ஆஃப் வான்ஸுக்கு நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு ஈக்குவலாக நீங்களும் மாறிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ மூவ் ஆன் ஆகிட்டு இன்னொரு பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களோட ரொம்ப யங்காக இருக்கலாம், இல்லைங்க பார்க்குறதுக்கு ஏஜ் மேபி உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க பார்க்குறதுக்கு உங்களை விட ரொம்ப யங்காக இருக்கலாம். மேபி நீங்கள் ரெண்டு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் வழியாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகி லவ்வர்ஸாக மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். ஒரு ஃபுல்லோட எனர்ஜியாக நின்றுட்டு உண்டு. ஸோ நமக்கு ஃபுல் கார்டு நமக்கு டபுள் டைம் வந்துட்டு ஷோராக வந்துட்டு. ஸோ நமக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். ஸோ நமக்கு 2 கார்டு வந்துட்டு, 2 கார்டுமே ஃபுல். இது ஒரு ஃபுல், தென் இது ஒரு ஃபுல். ஓகே, ஸோ 2 கார்டுமே ஃபுல்லோட கார்டில் வந்துட்டு. ஸோ ஃபுல்லோட கார்டு சொல்லும்போது இன்னொரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அது மேபி நீ போகிற பாத் தப்பு, நீங்கள் உன்னோட பிஹேவியர் தப்பு, நீங்கள் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர், யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னோட சொந்த காரியத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும் தன்னை எப்படி சந்தோஷமாக வைக்கிறது. செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தன்னை எப்படி சந்தோஷமாக வைக்கிறது, தன்னை எப்படி எந்த லெவலில் சந்தோஷமாக கொண்டு போகிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அரட்டை அடிக்கிறது, ஜாலி அடிக்கிறது, இந்த மாதிரி லைஃப்பை ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே, சேசிங் பண்ணது ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து ஓகே நீங்கள் இப்போ உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஓகே எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ண வழி அனுப்பிச்சு, எத்தனை மாத்திரம் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எஃபர்ட் கொடுத்தேன். ஓகே இனி நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதால இந்த ரிலேஷன்ஷிப் அந்தாலும் போட்டு ஐ டோன்ட் கேர். இனிமேல் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது 2 பேரும் ஆக்ஷன் எடுக்கணும், 2 பேரும் எஃபர்ட் கொடுக்கணும். நான் மட்டும் ஆக்ஷன் எடுத்து நான் மட்டும் எஃபர்ட் கொடுத்து எனக்கு இனி வையா நான் இனி எதுவும் பண்ண போகிற சுச்சுவேஷன் இருக்கேன். நான் இனி என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் என்னோட லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நானும் ஃப்ரெண்ட்ஸே பார்ட்டி செலிப்ரேஷன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி என்னோட கேரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்னோட ஃபேமிலிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு பர்சனோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறிட்டு நீ ஆக்ஷன் எடுக்கானே நானும் ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் போனால் என்ன, நீ எப்படி இருக்கிற அதே மாதிரி நானும் இருக்கிறேன். உன்னால் இருக்க முடியும்னா என்னால் இருக்க முடியும். இந்த ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு அடிப்போல் எனர்ஜி கரண்ட் சுச்சுவேஷனில் ஹை எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆன பிறகு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு இந்த ஒரு பர்சன் டோட்லி ஹேங் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு ஹேங்க்மேன் கார்டு வந்து டோட்லி ஹேங் ஆகிட்டு. ஹேங்க்மேன் சொல்லும்போது இந்த ஒரு பிசிக்கலி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உണ്ടെങ്കിൽ மெமரியில் ஸ்டக் ஆகும். உங்களோட மெமரியில் ஸ்டக்கு. பிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. இங்கே தேர்ட் பார்ட்டி நமக்கு எதுவுமே கிடையாது. மேபி தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். எனக்கு இங்கே தெரிஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, ஒரு வேல்யூ இல்லை, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. எனி டைம் இந்த ஒரு பர்சனோட மைண்டு ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டு பிடிவாத ஆட்டிடியூட் தான் இங்கே தேர்ட் பார்ட்டி நமக்கு இங்கே வருது. இந்த ஒரு பர்சன் தப்பாக இருக்கட்டும் சரியாக இருக்கட்டும், அது இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கரெக்டுனா அதில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால் யார் பாதிக்கப்பட்ட என்ன, அவரோட பார்வையில் ஒரு விஷயம் அது கரெக்டுனா ஓகே கரெக்ட், ராங்குனா ராங். ஓகே, அந்த ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டு தான் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகாது. ஓகே, டோட்லி ஹேங் ஆகிட்டு. நான் சொன்ன மாதிரி இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே,
மேபி இதில் வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னர் ஒர்க்கு, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ராக இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு போஸ்டருக்கு பீஸ் இல்லை, ക്ലാരിറ്റി ഇല്ല. இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ நமக்கு ஹெர்மிட்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த ஒரு பர்சன் வந்து கையில் ஒரு லைட்டு வச்சுருக்காங்க, பட் தலையை தொங்க போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு கிளாரிட்டி இல்லை, ஒரு பீஸ் இல்லை. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்காம, ஈக்குவல் கிவண்டே கொடுக்காம, ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈகோவும் ஆட்டிடியூடும் காட்டி இந்த ஒரு பர்சன் தான் பிரேக் பண்ணிட்டு. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போன பிறகு இவருக்கு ஒரு பீஸ் இல்லை, மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு என்ன நடக்குது லைஃப்பில், ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன நடக்குது. ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷனையும் சூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஆப்ஷனுக்கு ஒரு குறையும் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஆப்ஷன்ஸே சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேபி இவருக்கு வந்து உங்ககிட்ட கிடைச்சி ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இவருக்கு வேறு யாருக்கிட்ட கிட்டிட்டு இல்லை. இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்களையும் போகிறவங்க நம்ம லைஃப்பில் ஏற்றுக்க முடியாதுல்ல. எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாருமே இப்போ ஒரு அழகான ஒரு போஸ் இருந்தால் அவங்கள சுற்றி மேபி ஒரு நல்ல கரியர் இருக்கலாம், ஒரு நல்ல டிசிப்ளின் ஒரு கேரக்டராக இருக்கும்போது எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க. இவர் அட்ராக்ட் ஆனால் நம்ம மனசுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும் இல்லை. ஓகே, அப்போ இவருக்கு யார் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு பீஸ் இல்லை, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷன். என்ன லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் நமக்கு யாரையும் இஷ்டம் இல்லை, ஏன் நமக்கு பீஸ் இல்லை, ஏன் நம்ம இப்படி தலையை தொங்க போட்டுட்டு தெரியும். ஓகே, இவர் தலையை தொங்க போட்டுட்டு தெரியுதை பார்த்தா இவங்க கண்டிப்பாக சேடாக தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆனதை நினச்சி இந்த ஒரு பர்சனுக்கு அதில் வருத்தம் முன்னாங்கிட்ட அப்போஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஆப்ஷன்ஸ் வேண்டாம். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. மேபி இவர் இந்த போஸ்டோட ஹார்ட்டுக்கு சோலுக்கு இஷ்டம் இல்லையா இருக்கும், வேறு யாரும் இஷ்டப்படலை இந்த ஒரு போஸ்டருக்கு. ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம். இவருக்கு இப்போ தேவை என்ன தெரியுமா, பீஸ். ஓகே, ஒன்றும் வேண்டாம், எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஆப்ஷன்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு பீஸ் வேணும். ஏன்னா மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு இந்த ஒரு பர்சனுக்கு பீஸ் இல்லையா இருக்கும், ஒரு மன சமாதானம் இல்லையா இருக்கும், ஒரு மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்கும், ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பை நம்ம எழுந்துட்டோமோ. ஏன்னா இவர் ஆல்ரெடி எமோஷனலி கனெக்டட் ஆகுங்க கூட. பட் இவர் என்ன தான் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டாலும் இவர் உங்கள் கூட எமோஷனலி கனெக்டட், கிங் ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸ்நேகம் உண்டு, எமோஷனலி கனெக்டட். பட் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வரைக்கும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட வேல்யூ இம்பார்ட்டன்ட் மனசிலாயிட்டு இல்லையா இருக்கும். இப்போ இந்த செப்பரேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களோட வேல்யூ உங்களோட மனசிலாகி நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் மனசிலாக இருக்கலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் தான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு அவங்க தலையை தொங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் நீ எந்த ஆக்ஷன் எடுக்கானே, நானும் எந்த ஆக்ஷன் எடுக்கானே, ரிலேஷன்ஷிப் அந்தால போனால் என்ன, 2 பேரும் அங்கோட்டி தெரியும். ரிலேஷன்ஷிப்பு வேணுங்க, நீ முன்னோட்டு வா, இல்லைங்க அப்படியே போயிடு. இந்த லெவலில் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு சேசிங் பண்ணல, நீங்கள் அவைலபிள் இல்லை. இன்னொரு பர்சனுக்கு தெரியுது. மேபி இந்த பர்சன் முன்னாடி உங்களோட வேல்யூ மனசிலாக்கிட்டு இல்லையா இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகுது. இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு மன திருப்தியாக இருக்கட்டும், ஒரு ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், வேறு யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை. அதனால இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தும் இவர் தலையை தொங்கப்பட்டு தெரியாது. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸில் இவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி இவருக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகலை. இவர் மனசுக்கு ஒன்றும் பிடிச்சிட்டு இல்லைன்னு சொல்லலாம். இவருக்கு மனசுக்கு ஒன்றும் பிடிச்சிட்டு இல்லை, பீஸ் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒன்றும் வேண்டாம், ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு பீஸ் போதும், எனக்கு ஒரு மன நிம்மதி போதும். ஓகே, ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் போஸ்ட்னாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு கெரியர் ஓரியன்ட் போஸ்ட்னாக இருக்கட்டும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய போஸ்ட்னாக இருக்கட்டும், பயங்கர செல்ஃபிஷான ஒரு போஸ்ட்னாக இருந்தாலும் லைஃப்பில் நமக்குன்னு ஒரு ஆன்மா நமக்கு வேணும்ல, நமக்குன்னு உயிராக ஒருத்தவங்க நமக்கு தேவைதான், எல்லாருக்குமே தேவைதான். நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணது எனக்காக ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒருத்தவங்க நமக்கு லைஃப்பில் வேணும்ல. ஸோ அதே மாதிரி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மனசில் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், நம்ம யாரு கூட எமோஷனலி கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும், நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளையே சந்தோஷமாக வைக்கிறதுக்கு, நம்மளையே கேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பர்சன் வேணும்.
வேணும்னு ஒரு எண்ணம் இவருக்கு மைண்டில் இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இல்லையா இருக்கும். முன்னாடி எனக்கு யாரும் இல்லைங்க என்னால் வாழ முடியும் அந்த மாதிரி நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் தலையை தொங்க போட்டு தெரியாங்க. என்ன பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது கீப் பண்ணி கொண்டு போயிருக்கலாமே. நம்ம வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ணி இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கலாம். இன்றைக்கி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் நம்ம தலையை தொங்க போட்டு தெரியும்னு அதுக்கு மெயின் ரீசன் நம்ம தானே. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ணி கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டேன்னு இவருக்கு மனசில் ஆகுது. இவரோட சோல் இந்த ஒரு பர்சனுக்கு கெயிட் பண்ணுதுன்னா இந்த ஒரு போஸ்டோட சோல் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நான் சொன்னேன்ல, இவருக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனப்பறம் இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு பீஸ் இல்லை. நான் சொன்னேன்ல, இவர் பல தடவை எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம், எனக்கு பீஸ் மட்டும் போதுன்னு இவர் நின்றுட்டு. ஸோ அந்த டைம் இந்த ஒரு போஸ்டோட சோல் இந்த ஒரு போஸ்ட் கெயிட் பண்ணிட்டு. ஸோ எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் இனி லைஃப்லையே மிஸ் பண்ணேன். போய் இனி ஒரு ஆக்ஷன் எடு, ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு கிளாரிட்டி கொடு, ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு, போய் பாரு, உண்மையே சொல்லு. உன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு நீ ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி தள்ளாத, போய் பேசுன்னு இவரோட சோல் இந்த ஒரு பர்சனுக்கு கெயிட் பண்ணிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷனலி ஆல்ரெடி கனெக்டட். பட் அந்த டைம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் வேல்யூ மனசிலாகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கிங் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது உங்களுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நமக்கு டைரக்ட்லி நமக்கு அது கார்டு வந்துடுண்டு. ஏன்னா நமக்கு அலோன் ஒரு கார்டு வந்துடுச்சு. நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் நீங்கள் நினைக்கல. இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டுல. இந்த ஒரு பர்சன் வேறு யாரையும் சூஸ் பண்ண வேண்டியதுன்னு எஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் ஒன்றும் இஷ்டம் இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு மனசுக்கு யாரையும் பிடிச்சிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு யாரையும் நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு இருந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் ட்ரூவாக நின்றுட்டு இல்லை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் யாரும் இல்லை. யார் என்ன புரிஞ்சுக்கிறது, என்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறது, என்னோடய ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு வேலையும் மனசிலாக்கி கொடுத்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருண்டு. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன மனசிலாக்கி கொடுத்துருண்டு. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் என்னோட வேல்யூ பவரை பாருன்னு இவங்க காட்டி தந்துட்டு உண்டீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே காட்டி கொடுத்துருண்டு. ஓகே, ஸோ நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்துட்டு கார்டு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங். ஸோ இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகட்டும். ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். ஏன்னா இவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் பண்ணுறதுக்கு ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு இவங்க வந்து பத்திரம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதில்ல, எமோஷனலி ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் ஆகும். இவங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. பட் டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. அது என்னென்னா ஈகோ. நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நினைக்கல அவங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியில் நிற்பீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ மனசிலாக்கி கொடுப்பீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பீங்க. இந்த ஒரு பர்சன் அது கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பயங்கரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ இந்த எனர்ஜியில் நிற்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அப்படி இந்த எனர்ஜியில் நீங்கள் இல்லைன்னா இந்த எனர்ஜிக்கு வந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இங்கே வேலை நடக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள வேல்யூ கொடுக்காம ஒரு மைண்டு கொடுக்காம நின்றுட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம ஒரு கப்பு கொண்டு ஆஃபர் பண்ண நம்மளே அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்களோ, நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணமோ அதை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்களோ ஒரு பேடி. ஆல்ரெடி ஒரு ஹர்ட் ஆகிட்டு உண்டு, அந்த ஒரு பேடி ஆகும். அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும் இவருக்கு மைண்டில் உண்டுனாலும் இவர் வந்து ரியாலிட்டிக்கு அந்த இது கொண்டு வரல. ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருந்தோ போகட்டும். ஸோ கரெக்டான ஒரு டைம் வரட்டும். ரீகன்சிலேஷன் ஷோராக பாசிபிள் ஆகும். ஓகே, நமக்கு வந்திருக்க கார்டு சன் கார்டு ஆகும், பிரைட். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பிரைட்னஸ் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகட்டும். கரெக்டான ஒரு டைம் வரட்டும். எல்லா காரியத்தையும் சொல்லி மனசிலாக்கி சாரி கேட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதே எனர்ஜியில் நின்றுக்கோங்க. எப்போ எந்த எனர்ஜியில் நீங்கள் நிற்கிறீங்களோ அதே எனர்ஜியில் நின்றுக்கோங்க. இவர் எங்கேயும் போக மாட்டார், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகும். ஏன்னா இவருக்கு 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு ஒன்றும் இஷ்டப்பட்டில்ல. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.